ஏஎஃப்சி போர்ன்மவுத் மார்ச் 20, 2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைட்டலிட்டி ஸ்டேடியத்துல நடந்த விறுவிறுப்பான பிரீமியர் லீக் போட்டியில 10 பேர் கொண்ட மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரா 2 தடவை பதிலடி கொடுத்து 2-2 வரை திராவில் முடிச்சிருக்காங்க. இந்த பரபரப்பான 31வது வார போட்டி 61வது நிமிஷத்துல ப்ரூனோ பெர்னாண்டஸ் பெனால்டி மூலமா யுனைடெட்டை முன்னிலைப்படுத்தினாரு. ஆனா 6 நிமிஷத்துலயே ரயான் கிறிஸ்டி போர்ன்மவுத்துக்காக கோல் போட்டு சமன் செஞ்சிட்டாரு. பிறகு 71வது நிமிஷத்துல ஜேம்ஸ் ஹில் ஓன் கோல் போட்டு மான்செஸ்டர் யுனைடெட் மறுபடியும் முன்னிலை பெற்றது. ஆனா 70 நிமிஷத்துல ஒரு முக்கிய திருப்பம் வந்துச்சு. மான்செஸ்டர் யுனைடெட் டிஃபெண்டர் ஹாரி மெக்வயர் பாக்ஸ்குள்ள ஃபவுல் பண்ணதுக்காக ரெட் கார்டு வாங்கி வெளியே அனுப்பப்பட்டாரு. இதனால 81வது நிமிஷத்துல எலி ஜூனியர் க்ரூபி பெனால்டி கோல் போட்டு ஸ்கோரை சமன் செஞ்சிட்டாரு. பிரீமியர் லீக் சீசன் முக்கியமான கடைசி வந்திருக்கிறதால இந்த ரிசல்ட் 2 கிளப்புக்குமே ரொம்ப முக்கியம். மான்செஸ்டர் யுனைடெட் 55 புள்ளிகளோட புள்ளி பட்டியல்ல 3வது இடத்துல இருக்கு. அதே சமயம் போர்ன்மவுத் 42 புள்ளிகளோட 10வது இடத்துல இருக்கு. இது அவங்க 11 மேட்சா தோக்காம இருக்கிற அருமையான தொடர்ச்சியையும் நீட்டிச்சிருக்கு. முதல் பாதி கோல் இல்லாமலே முடிஞ்சது. 2 பக்க கோல்கீப்பர்ஸும் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம்தான் ஆட்டம் சூடு பிடிச்சது. மான்செஸ்டர் யுனைடெட் டீமுக்கு மேத்தியஸ் குன்ஹா ஒரு பெனால்டி வாங்கி கொடுத்தார். யுனைடெட் கேப்டன் ப்ரூனோ பெர்னாண்டஸ் கோல்கீப்பரை ஏமாத்தி ரொம்ப கூலா அந்த பெனால்டியை கோலா மாத்தினார். இந்த 2025 கீழ் 2026 சீசன் முழுக்கவே பெர்னாண்டஸ் யுனைடெட் டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருந்திருக்கார். இந்த மேட்ச்க்கு முன்னாடி வரைக்கும் எல்லா போட்டிகளையும் சேர்த்து 35 மேட்ச்ல 11 கோல் 17 அசிஸ்ட்னு கலக்கியிருக்கார். அவரோட இந்த கோல் மான்செஸ்டர் யுனைடெட் டீமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லீடை கொடுத்தது. ஏன்னா இந்த 3 பாயிண்ட் அவங்களுக்கு சாம்பியன்ஸ் லீக் தகுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தும். போர்ன்மவுத் ஒரு கோல் பின்தங்கியதும் அவங்களோட பதிலடி ரொம்ப வேகமாவும் அதிரடியாவும் இருந்துச்சு. யுனைடெட் முதல் கோல் போட்டு வெறும் 6 நிமிஷத்துலயே ஆட்ரியன் ட்ரூஃபர்ட்டோட அருமையான நகர்வுல ரியான் கிறிஸ்டி ஒரு ஈக்குவலைசர் கோல் அடிச்சு செர்ரீஸ் ஐ சமநிலைக்கு கொண்டு வந்தார். இரண்டாம் பாதியோட விறுவிறுப்பு அங்க குறையல. கோல்கள் மாறி மாறி விழுந்துட்டே இருந்துச்சு. அப்போ மான்செஸ்டர் யுனைடெட் மீண்டும் முன்னிலை பெற்றது. ப்ரூனோ பெர்னாண்டஸ் போட்ட கார்னர் கிக் ஜேம்ஸ் ஹில் உட்பட 2 போர்ன்மவுத் பிளேயர்ஸ் மேலப்பட்டு 71வது நிமிஷத்துல துரதிர்ஷ்டவசமான ஒரு ஓன் கோலா முடிஞ்சது. இந்த மேட்ச்ல மான்செஸ்டர் யுனைடெட் 2வது முறையா முன்னிலை வகிச்சாங்க. ரொம்பவும் விறுவிறுப்பா போயிட்டு இருந்த இந்த போட்டி 2025 டிசம்பர்ல ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல நடந்த அவங்களோட 4-4 வரை திரா மேட்ச் ஐ ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது. ஆட்டத்தோட திருப்புமுனை 78வது நிமிஷத்துல நடந்துச்சு. அப்போ ஹாரி மேக்வயர் நேரடி ரெட் கார்டு வாங்கினார். மான்செஸ்டர் யுனைடெட் அணியோட அந்த டிஃபெண்டர் பெனால்டி ஏரியாக்குள்ள எவன் நெல்சன் மேல லாஸ்ட் மெயின் ஃபவுல் செஞ்சதா சொல்லப்பட்டுச்சு. 2வது பாதியில சப்ஸ்டிடியூட்டா வந்த எலி ஜூனியர் க்ரூபி போர்ன்மவுத் அணிக்காக அந்த பெனால்டியை 81வது நிமிஷத்துல சரியா கோலாக்கினார். இதனால ஸ்கோர் 2-2 வரைன்னு சமமாச்சு. மீதி இருந்த நிமிஷங்கள்ல ஒரு ஆள் கம்மியா விளையாடினதுனால மான்செஸ்டர் யுனைடெட் உற்சாகமா ஆடிக்கிட்டு இருந்த போர்ன்மவுத் அணிக்கு எதிரா ஒரு பாயிண்டையாவது காப்பாத்த பெரிய அழுத்தத்தை சந்திச்சாங்க. 2 தடவை பின்தங்கிய நிலையிலிருந்து திருப்பி வந்து போர்ன்மவுத் அணி காட்டிட்ட அந்த விடாமுயற்சி பிரீமியர் லீக் புள்ளிகள் பட்டியல்ல முன்னேறணும்னு அவங்ககிட்ட இருந்த உறுதியை நல்லா காட்டுச்சு. இந்த டிரா 2 கிளப்போட பிரீமியர் லீக் எதிர்பார்ப்புகளுக்கும் உடனடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ரூபன் அமோரிம் மேலாண்மையில இருக்கிற மான்செஸ்டர் யுனைடெட் 31 மேட்ச்ல 55 பாயிண்ட் எடுத்து இப்போ 3வது இடத்துல இருக்கு. அவங்க 5வது இடத்துல இருக்க லிவர்பூலை விட 6 பாயிண்ட் முன்னிலையில இருக்காங்க. இதனால சாம்பியன்ஸ் லீக்ல விளையாடுற அவங்களோட நம்பிக்கை இன்னும் உயிர்ப்போட இருக்கு. அந்தோனி இராலா தலைமையில போர்ன்மவுத் டீம் தொடர்ந்து நல்லா விளையாடி 42 பாயிண்டோட 10வது இடத்துக்கு முன்னேறியிருக்கு. கோல் வித்தியாசத்துல அவங்க நியூகாசில் யுனைடெட் டீமுக்கு சமமா இருக்காங்க. செர்ரீஸ் டீம் இப்போ ஒரு சூப்பரான ஃபார்ம்ல இருக்கு. 11 மேட்ச்ல தோல்வியை அடையாம அவங்க ஐரோப்பியன் குவாலிஃபிகேஷன் இடங்களுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த 2025 முதல் 2026 வரை பிரீமியர் லீக் சீசன் ரொம்பவே போட்டி நிறைந்ததா இருக்கு. 70 பாயிண்டோட ஆர்சனல் முதல் இடத்துலயும் 61 பாயிண்டோட மான்செஸ்டர் சிட்டி 2வது இடத்துலயும் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து கடைசி கட்டத்துல ஒரு பெரிய ட்விஸ்டுக்கு வழியமைக்குது.